many years. ஏன்னா வந்து இங்கே ஸோ இந்த 10 minutes நல்ல வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்து மகாவுக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் தான் அவளுக்கு எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சாச்சு. அதனால அவள் டியூஷன் போயாச்சு. ஸோ மஹி வந்து இப்போ தான் வந்தாள். அதனால் மஹிக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எங்களோட ஃபேவரட் வாழைப்பழ ரோஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஒரு பாதி பனானான்னு ஸ்மூதிக்கு எடுத்தேன். ஸோ அதில் உள்ள ஹாஃப் பனானாவும் இதையும் நல்லா வட்டமாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த ரோஸ்ட்டுங்கிறது வந்து நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்களான்னு தெரில. இது வந்து மற்ற பழத்தில் பண்ண முடியாது, நேந்திர பழத்தில் தான் பண்ணணும். அதுக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது தோல் நீக்கி நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தோல் நீக்கி வட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ மெல்லுசாக கட் பண்ணக்கூடாது, நல்லா கொஞ்சம் திக்காட்டு கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வட்டமாட்டு. இதுக்கு வந்து காஸ்ட் அயன் இல்லாட்டி வந்து நான்ஸ்டிக் வந்து பெட்டர். ஏன்னா வந்து நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் நெய் கம்மியாக ஊற்றினா போதும். காஸ்ட் அயனுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் நெய் ஊற்றிக்கிறேன், நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எருமை பாலில் பண்ண நெய்யோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வெட்டி வச்சுருக்கிற பழத்தை ஃபுல்லாக இதில் வச்சிடலாம். நம்ம பனானாஸ் எல்லாம் வச்சாச்சு. லோ ஹீட்லலாம் குக் பண்ணோம் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ஹை ஹீட்டில் ஒரு நிமிஷம் சியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னா ஒயிட் சுகர் போடலாம், ப்ரௌன் சுகர் வேணுன்னா ப்ரௌன் சுகர், டேட் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருந்துச்சுங்க, நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஆக்சுவலி இது என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக்கு. இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு வீடியோவில் காணிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இது வந்து ஒவ்வொரு வாட்டி செய்யும் போதும் நான் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து நான் ஷர்மி கூட, என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி கூட பேசும்போது அவங்க வீட்டிலலாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷாலிட்டி, எங்கள் ஊர் ஸ்பெஷாலிட்டின்னு அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் உங்கள் ஊரில் இதை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள், காமனான்னு சொல்லுங்கள். நேந்திர பழம் கேரளா சைடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் வந்து நியர்பை கேரளா, ஒரு நிமிஷம், நாகர்கோயில் வந்து நியர்பை கேரளாவில் இருக்கிறதுனால கேரளா ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நாகர்கோயிலில் இருக்கும். ஸோ நாகர்கோயில் தீயல், துவரன், அது எல்லாமே அந்த கேரளா இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ரொம்ப இருக்கும் ஃபுட்டில். ஸோ உங்கள் ஊரில் சைடில் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நல்லா திருப்பியாச்சா. நான் வந்து இன்றைக்கி ஜாகரி தாங்க யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி தூவின மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பழத்தோட இனிப்பு பொறுத்து எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அப்படியே கடக்கட்டும். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் வேணும்னா இப்படி தூவி விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்ல கேரமலைஸ் ஆகிடுச்சு. என்னோடய டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஞ்ச் சினமன் பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், இங்கே யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால. எவ்வளோ டீப் கேரமலைசேஷன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரெடி நம்மளோட ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்கு. ஸோ இது வந்து நீங்கள் செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ இது கூலானதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா இல்லாட்டி உங்கள் வாய் வந்து கண்டிப்பாக பொத்துரும். இங்கே பாருங்க. வா, டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் மேடம். குட், ஓகே, சாப்பிட்டு போ. அரிகத்தோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து தினம் கார்டனை காணிங்க அப்படின்னு சொன்னீங்க.
அதனால் என்னோடய க்ளீன் கார்டன் காணிக்கிறேன். பிகாஸ் ரீசெண்டாக தான் நம்மளோட கார்டனை வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி எனக்குமே இங்கே பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இந்த இடத்துக்கு வரும்போது. அது மெயினாக என்னென்னா நிறைய பேர்ட்ஸ் வரும் பார்த்துக்கோங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இந்த ஹம்மிங் பேர்ட் மாதிரி ஒன்று வந்துச்சு. நான் அது இன்ஸ்டாவில் கூட போட்டிருந்தேன். இங்கே பெருசாக நம்ம கார்டனிங் எதுவும் பண்ணலாம். ஆனால் மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. மெயினாக அந்த அத்தி மரம் அண்ட் வாழை கன்று பழைய மரத்தை வெட்டிட்டோம். இது வந்து புதுசாக அந்த கன்று போடும்ல அது. அதுக்கப்புறம் இதில் 2-3 பப்பாளி இருக்குது, இன்னும் பழுக்கலை. அது இது அம்மா அமெரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பப்பாளி விதை. அதுலேயும் 2-3 காய் வந்திருக்கு. மற்றபடி நம்ம கார்டன் வந்து பீஸ்ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக இந்த இடம் எங்களுக்கு திருப்பி கிடச்ச மாதிரி இருக்குங்க ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ஏன்னா வந்து இங்கே டிவி ரிப்பேர் ஆனதுலேருந்து நாங்கள் இங்கே யூஸே பண்ணாமல் இருந்தோம். ஏன்னா வந்து இந்த டிவி பார்த்திங்கன்னா பெரிய அந்த 90 அவ்வளோ இன்ச் உள்ள டிவி பெருசு. ஸோ இது ரிப்பேர் ஆன டைமில் 2 இயர்ஸ் மேலே ஆச்சு. கம்பெனிலேருந்து கூப்பிட்டப்போ அவங்க பயங்கர எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து இதை ரிப்பேரே பண்ண வேண்டாம்னு நினச்சி தான் கீழே இன்னொரு டிவி வாங்கிட்டோம். ஆனால் சதீஷோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இவங்க ரிப்பேர் பண்ணக்கூடியவங்கள தெரியும். அவங்க எங்களுக்கு ஹாஃப் த ப்ரைஸ்க்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அவங்க இந்த டிவியை கழட்டி எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை இதை பண்ணி தருவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். இப்போ நாங்கள் எங்களோட இந்த இடத்த வந்து ப்ராப்பராக இனி வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து குஷன்ஸ் வரும். அதை நான் கவரை வந்து துவைச்சி காய போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பி. பிகாஸ் ஃபேமிலியாட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மூவி டைம் அதெல்லாம் வந்து இப்போ நல்லா பண்ணலாம். எனக்கு அது வந்து ஒரு ஹாப்பி. குட்டீஸ் வந்து பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ நான் வந்து ஹோப்ஃபுல். கொஞ்சம் விலாகுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு வந்து சரியாகணும்னு ஆசை, நான் நடக்குமான்னு தெரியலன்னு. பட் நடந்துடுச்சு. Guess what? டிவி சரியாயிடுச்சுங்க. என்னோட ஹோப் நடந்துடுச்சு. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் டிவி வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் தோ நான் பெருசாக டிவி பார்க்க மாட்டேன், இருந்தாலும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிவியை வந்து லோ பட்ஜெட்டில் ரிப்பேர் பண்ணோன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டின்னருக்கு, இன்றைக்கி டின்னருக்கு வந்து பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல. ஸோ இந்த சோயா கிரானியூல்ஸ் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, ஃப்ரீசரில் அப்படியே இருந்துச்சு. அதனால் இதை வச்சு ஒரு கீமா பண்ண போகிறேன். வெஜிடேரியன் கீமா, மட்டன் கீமா டேஸ்ட்டில் வெஜிடேரியன் கீமா எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். அதுவும் ஐதர் சப்பாத்தி போடுவேன், அப்படி இல்லாட்டி என்கிட்ட ப்ரெட் இருக்குது, அதை வச்சு சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக கீமா குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். இது இந்த மாதிரி கிரானியூல்ஸாக வரும். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம சோயா சங்க்ஸ் குக் பண்ணுவோம்ல, குக் பண்ணி முடிச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த கிரானியூல்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். இதில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துடலாம். சோயா கிரானியூல்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ வாஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது டஸ்ட்டு, அந்த பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா போயிடும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோயா கிரானியூல்ஸ் வந்து கொஞ்சம் கூல் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். ஓகே, அப்போ தான் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி எல்லாம் போகும். ஸோ நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் உங்களோட வெஜிடேரியன் மட்டன் கீமாங்க. ஓகே, நம்மளோட கீமாவை நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 கப்பு கெட்டியான தயிர், உப்பு, பெப்பர் பவுடர், ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச பெப்பர் பவுடர், நம்மளோட கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் பெஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளவும் கலந்து இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு உண்டான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா, இந்த கீமா வந்து யூஸ்வலாக கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் தெரியும்ல. ஸோ அதனால் இதுக்கு வந்து நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது ட்ரை ஆகாமல் ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாக மட்டன் கீமா நம்ம இப்படி தான் பண்ணுவோம். அதனால் இந்த கீமா ட்ரை ஆகாமல் இருக்க தயிர் ஹெல்ப் பண்ணும்.
தயிர் மட்டும் புளிக்காத தயிராக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்மளோட ஆயில் இங்கே ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ரம்ப இலை ஒன்று ஆட் பண்ணுறேன். இது யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு பதில் பே லீஃப் ஆட் பண்ணலாம். மற்றபடி சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காவும் என்கிட்ட இருந்துச்சு, அதுவும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். மசாலா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக நீங்கள் வந்து வறுக்கணும். நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. இதை நல்ல ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போக நம்ம நல்லா வதக்கி விட்டுறோம். இஞ்சி பூண்டு வதக்குனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இவ்வளவும் போட்டு அதை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிடும். ஓகே, கொஞ்சம் அந்த அந்த பொடியில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது வந்து போகட்டும். இப்போ இதில் தக்காளி விழுது, ஒரு பெரிய தக்காளி அரைச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. நான் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி கழுவி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் ஆகி இது ஒரு அந்த தக்காளிக்க ஸ்மெல்லு போகணும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற இதுதான். ஸோ தக்காளி ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இந்த கீமாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கும் போது அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம தக்காளி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்மளோட இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கீமாவை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி வந்து இது வந்து கீமா வந்து இந்த மசாலாவில் கடந்து நல்லா குக் ஆகணும். கீமா ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேங்க. ஸோ நல்லா கொதிச்சு நல்ல ஃப்ளேவர் வந்து இதாகிடுச்சு. இந்த டைமில் இது ஆப்ஷனல், இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 10-15 பாதாமை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாமுக்கு பதில் கேஷ்யூ நட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டர் டேஸ்ட் வேணும்னா பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனாக 2-3 பாதாம் போட்டு அதை அரைச்சி கூட நீங்கள் விடலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 15 பாதாம் அரைச்சி ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொண்டு வந்துடுறேன். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ரிச்னஸ் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறேன். ஓகே ஓகே இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, அந்த இதை ஆட் பண்ணோன்னே தான் குழுகுழுப்பு வந்து கொடுக்குது. உங்களுக்கு வந்து இந்த திக்காக வரணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி, பிகாஸ் நான் வந்து மட்டர் கீமா தான் பண்ணுறேன். அதனால் ஃப்ரோசன் பட்டாணி நீங்கள் இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 5-6 நிமிஷம் முன்னாடி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம குக்ட் அண்ட் ஃப்ரீஸ்டு தானே, டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ அது நீங்கள் எண்டில் ஆட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுங்க. நான் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணேன், ஏன்னா ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது ரெடி. ஃபினிஷிங் டச் வந்து அகெயின் ஒரு ஜெனரஸ் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கசூரி மேத்தி இருக்குல்ல அது 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரையும் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அது, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா மட்டன் நான்வெஜ் டேஸ்ட்டில் கீமா ரெடி. கீமா மட்டர், சோயா கீமா மட்டர் ரெடி. க்ளீன் ஆகிடுச்சு பற்றியா, ஸ்பேஷியஸாக இருக்குது. அம்மா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன், அதான் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆமாம், ஷெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குல்ல. இப்போ நிறைய எறும்பு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த புல்லுலெல்லாம் எறும்பு பொடி போட்டு ஃபுல் எறும்பு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன், மர்டர் பண்ணிட்டேன், மர்டர். Go scavenge hunt. நான் என்ன பார்க்கறேன்னா அதை தான் நீங்களும் இப்போ பார்க்க போகிறீங்க.
இங்கே இருக்கு. இங்கே தான் அன்னைக்கு ஒரு அரணா இங்கே தான் இருந்து, அங்கே வந்து ஒரு பூரா இருந்து. இது என்னன்னே தெரில, யாருக்கா தெரியும்னா சொல்லுங்க. இந்த ஓட்டை இங்கே பெட்ஷீட் காய போட்டு. ஏன் பிளர் அடிக்கி? எப்போ வந்துச்சு? வேற இதுதான் ஷெட்டு. இங்கே இது, இங்கே இது. ஸோ டெலிஷியஸான கீமா மட்டர். இது நீங்கள் சப்பாத்தி கூட, ப்ரெட்டு கூட, பராட்டா கூட, தோசை கூட, இட்லி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோவே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.